ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு டைம் கார் வாங்குவாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அலாட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. ரொம்ப டெக்னிக்கலாக போல், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எது தேவையோ அதை மட்டும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு கார் எடுக்க போகிறீங்க, அதுவும் பட்ஜெட்டில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இப்போ வந்து புதுசாக ஒரு கார் எடுக்க போகிறீங்க, உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு அண்டர் 10 lakhs இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 lakhsக்குள்ளே வந்து நீங்கள் எடுக்க போகிற காரோட இன்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய வேரியண்ட் வருது, எக்கச்சக்க வேரியண்ட் இருக்குது. 3 cylinder இன்ஜின், 4 cylinder இன்ஜின் சொல்லிட்டு இருக்குது, டர்போ, அது இது நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, மெயினாக வந்து நீங்கள் இதை பாருங்கள். நீங்கள் உங்கள் காரோட உங்கள் பட்ஜெட் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களோட மைலேஜ் எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், முக்கியமான விஷயங்கிறது வந்து இந்த இன்ஜினில் தான் இருக்குது. லைக் வந்து என்ன மாதிரி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் விரும்பி, அதாவது நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, அதுக்காக தான் நான் கார் எடுக்கிறேன், என்னோடய ஃபஸ்ட்டு கார் அப்படின்னா தயவு செஞ்சு 4 cylinder இன்ஜினில் எடுங்க. 3 cylinder இன்ஜினில் எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ 3 cylinder இன்ஜின் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹில்லில் வந்து மலை மேலே கார் போய்கிட்டு இருக்கீங்க, நம்ம ஒரு சைடுனா ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போய்கிட்டு இருக்கீங்க வித் ஃபேமிலியோட, ஃபுல் லோடு லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா, சில ஏற்றத்தில் வந்து ஏறுறதுக்கு கஷ்டப்படும். அப்படி கஷ்டப்பட்டு ஏறினாலுமே அந்த ஸ்லாப் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்லாப்பாக இருக்காது, மறுபடியும் சுற்றி வளைஞ்சு ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போது இன்ஜினோட ஹீட் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, வண்டி வந்து ரொம்ப முக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் 3 cylinderல தான் நடக்கும். ஏன் 3 cylinderல இப்படி நடக்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு குதிரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 4 கால் இருக்குது. இப்போ நான் அந்த குதிரையோட 4 காலில் ஒரு காலை எடுத்துட்டோம்னா 3 கால் இருக்கும். கொஞ்சம் தூரம் போகணுன்னா அது நொண்டி போயிடும், ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா அதால் போக முடியாது. அதே தான் இந்த 3 cylinder இன்ஜினும். இப்போது 4 cylinder இன்ஜின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 4 கால் இருக்குது. ஸோ 4 காலுங்கும்போது அசால்ட்டாக ஏறும். அதாவது கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கணுன்னா, 3 cylinder இன்ஜினில் வந்து வெறும் 3 piston தான் இருக்கும். ஸோ அது வந்து புஷ் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து அது வந்து அப் அண்ட் டவுன் போகும்ல, ஸோ அதில் தான் பவர் ஜென்ரேட் ஆகுது இன்ஜினுக்கு. ஸோ அந்த புல் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது அந்த சிலிண்டர் நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக நீங்கள் பவர் வந்து ரைஸ் பண்ணணும், ரைஸ் பண்ணையில் ரொம்ப நேரம் ரைஸ் பண்ணையில் ஹீட் ஆகும். ஸோ இந்த பிரச்சனை தான் நடக்குது. 4 cylinderனால் உங்களுக்கு 4 piston வரும். ஸோ 4 piston வர்றப்ப உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பவரை புல் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பவர் அதிகமாக ரைஸ் பண்ண தேவையில்லை. ரைஸ் பண்ண தேவையில்லாத டைமில் உங்களுக்கு ஹீட்டும் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படிங்கையில் உங்களுக்கு ஹில் ஸ்டேஷனில் வந்து ஏறுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஹீட்டும் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் 3 cylinderக்கும் 4 cylinderக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நீங்கள் புதுசாக கார் எடுக்கிறப்ப இதை வந்து ரொம்ப வந்து முக்கியமாக கவனித்து எடுங்க. அப்போ 3 cylinder கார் எடுக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ல வரல. இது வந்து ஒவ்வொருத்தங்களோட தேவையை பொறுத்து. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆஃபீஸ் வந்து ஒரு 4 kilometerல இருக்குது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே அந்த பர்பஸ்க்கு தான் போக போகிறீங்க. வேறு நீங்கள் ட்ராவல் இதெல்லாம் நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளெயின் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அப்போ 3 cylinder இன்ஜின் வந்து மச் எனாஃப், தாராளமாக போதும். அப்போ இதோட அட்வான்டேஜும் நான் சொல்லிடுறேன். 3 cylinderோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்டன் கம்மியாகுது அந்த இதில் சிலிண்டரில். வெறும் 3 cylinder தான் இருக்குது, ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் கம்மியாகும், ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதோட ஒரு சிலிண்டர் இல்லாததுனால அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் ஒன்று கம்மியாகும்ல. ஸோ அப்படிங்கையில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபியூல் சேவ் பண்ணலாம், மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கலாம் கொஞ்சம். ஸோ காஸ்ட் வைஸாகவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அப்போது 4 cylinderோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 cylinder வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும். நீங்கள் வந்து புல் பண்ணதும் இப்போ பாருங்கள், 3rd gearல் புல் பண்ணுற ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இதோட பவர் ரெஸ்பான்ஸ் வந்து 4 cylinderல கொஞ்சம் நல்லா இருக்கும். மைலேஜ் வந்து நீங்கள் ஓட்டுறது பொறுத்து தான். அதுலேருந்து 3 cylinderலேருந்து கொஞ்சம் லைட்டாக மினிமலாக கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். மற்றபடி ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேருந்து.
மற்றபடி அவ்வளோதான், இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜினில் இல்லைன்னு தான் தோணுது. இல்லை, ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் மேஜராக நீங்கள் எல்லோரும் பார்க்காம வாங்குறது. ஸோ இதை நீங்கள் வந்து அடுத்த இப்போ புதுசாக கார் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வாங்குகிற கார் 3 சிலிண்டரா 4 சிலிண்டரா அப்படிங்கிறத கேட்டு பார்த்து தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு சிம்பிளாக உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஹிப் சைஸ் வந்து 34னா நீங்கள் 34 வாங்கினா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 30 வாங்கினீங்கன்னா டைட்டாக இருக்கும், போட முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் ட்ராவல் நிறையா பண்ணுறீங்க, ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா 4 சிலிண்டர் எடுங்க. இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளேயோ ஒரு டவுனுக்குள்ளேயோ என் ஒர்க்குக்காக மட்டும்தான் வாங்குகிறேன் அப்படின்னா 3 சிலிண்டரே மச் என் ஆஃப். காஸ்ட்டும் கம்மியாகும், உங்களுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எல்லா விதத்துலேயும் கொஞ்சம். அவ்வளோதான்.